சப்புகளை நம்பி ஏஜென்சிகளை நம்பி போலியான ஆவணங்கள் ரெடி பண்ணி மட்டும் வெளிநாட்டுக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காத்திருக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப முன்னாடி வரக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சப்புமார்களை நம்பி இந்த புரோக்கர்களை நம்பி தயவு செய்து வெளிநாட்டுக்கு வராதிங்க. இது இலங்கையர்களா இருந்தாலும் சரி, இந்தியர்களா இருந்தாலும் சரி. இப்ப ரீசெண்டா கூட இந்திய சகோதரர்கள் எத்தனை பேர் நாட்டுக்கு போனாங்களா இல்லையா, அந்த கேஸ் கூட நாங்களும் எம்பசிக்கு எங்களால முடிஞ்ச பக்கத்துக்கு தெரிவிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதே போலதான் இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் இப்ப கூட பாருங்க. இப்ப கூட இந்த சகோதரர்கள் ஒன்னு சேர்ந்து இந்த சகோதரருக்கு உதவி செய்யலன்னா அவரும் நிற்கதியான நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பாரு. நஃபீல் சகோதரருக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவைகளை இன்னும் மென்மேலும் தொடரணும் அப்படின்னு நாங்க பிரார்த்தனை செய்யறோம். அதே போலதான் இந்த நாட்டை பொறுத்த வரையில இந்த நாட்டுல 100% தொழிலாளர்கள், பணிப்பெண்ணா இருந்தாலும் சரி, ஓட்டுநர்கள் இருந்தாலும் சரி, ஏஜென்ட்களால் ஏமாற்றப்படுறாங்க. எத்தனையோ பணிப்பெண்கள் இன்னைக்கு நீங்க அங்க போங்க, அங்க போய் வேலை செய்யுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு பணத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பணமும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, ஏமாற்றி இங்க கொண்டு வந்து வேலையும் வாங்கிட்டு கடைசியில் ஏதாவது பிரச்சனைகளும் கணக்கெடுக்காம விட்டுடுறாங்க. அதே மாதிரி தான் ஓட்டுநர்கள் 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு செலவு பண்ணி பணிப்பெண்களுக்கு காசு தாரன்னு ஏமாத்தி அனுப்புறானுங்க. அதே மாதிரி ஓட்டுநர்கள்ட்ட 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம்னு பணத்தை வாங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏமாற்றுறானுங்க. அதுல முக்கியமான பிரச்சனை இப்ப நஃபீல் சொன்ன மாதிரி லைசன்ஸ், கல்ஃப் லைசன்ஸ போலியா தயாரிச்சு அனுப்பி இருக்கிறானுங்க. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை மட்டும் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இங்க வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா நியூஸ்ல, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் பாத்தீங்கன்னா இந்த நாடு கல்ஃப் நாடுகள் எல்லாமே ஒட்டுமொத்த கூட்டு நாடுகளாக அவங்களுடைய அந்த ஒப்பந்தங்களை வந்து கைச்சாத்திட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கல்ஃப் நாடுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நீங்க வந்து ஏதாவது எந்த நாட்டுல தப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் இந்த நாட்டுல தெரியும். அதே மாதிரி நீங்க கல்ஃப் நாட்டுல எதுல லைசன்ஸ் எடுத்திருந்தாலும் அது இந்த நாட்டுடைய சிஸ்டம்ல காட்டும். குவைத் லைசன்ஸ் எடுத்திருந்தா அது கத்தார், ஓமான், துபாய், குவைத், சவுதி எதா இருந்தாலும் காட்டும். அதே மாதிரி தான் மற்ற நாடுகள்ல எங்க நீங்க லைசன்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த நாட்டுல வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த நாட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இந்த நாட்டிலையும் காட்டும். இப்ப பொதுவா வந்து இந்த நாட்டுல இருந்து போதைப் பொருள் சம்பந்தமான கொலை குற்றவாளியோ இல்ல மற்ற ஏதாவது ஒரு விடயங்கள்ல இந்த நாட்டுல இருந்து நீங்க குற்றவாளியா போறீங்கன்னு வைங்க, கடைசி வரைக்கும் உங்களால அந்த மற்ற நாடுகளுக்கு போக முடியாது. மற்ற நாடுகள் எதுக்குமே போக முடியாது. ஆனா இந்த அக்காம இல்லாம பொது மன்னிப்புல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில போயிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால திருப்பி வர முடியும். ஆனா இந்த ஏஜென்ட்கள்ல குறிப்பா இந்த சப்களை நம்பி மட்டும் தயவு செய்து வராதிங்க. ஏன்னா சப்புகள்ல 190% ஏமாற்றுக்காரர்கள், 190% ஏமாற்றுக்காரர்கள். நிறைய பேர் ஏமாற்றியே தான் பிழைப்பு நடத்துறாங்க. ஏமாற்றியே தான் பிழைப்பு நடத்துறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு வந்த தொழிலாளர்கள் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அனாதையா நிற்கதியாகி நிற்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய மகனை துபாய்க்கு, கத்தாருக்கு அனுப்பி இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு வந்து எங்களோட பேசியிருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே எல்லாமே ஏஜென்ட்கள். 190% திருட்டு பசங்க தான் இருக்கிறாங்க, பண பேய்கள். அதனால தயவு செய்து உங்களுடைய பணத்தை வீணாக்குறதுக்கு முன்னாடி 100-200 தடவை சிந்திங்க. அதே மாதிரி தான் இந்த நாட்டில் உங்களுக்கு யாராவது நான் வந்து வேலை பார்த்து தரேன் இல்ல விசா எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாலும் தயவு செய்து தீர நல்லா விசாரிச்சுட்டு அதை நல்லா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா முடிவெடுங்க வரதா இல்லையான்னு. நஃபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.